It's a lady who decided எனக்கு காசு தான் முக்கியம், எனக்கு பிள்ளைங்க வந்து it's not my priority, எனக்கு பிள்ளைங்களை விற்கணும், அவ்வளோதான். So many things was running in my mind that my daughter can be taken away from me any point of time. I broke down and I cried. ஒரு நர்ஸை பார்த்தாங்க, அவங்க மூலியமா ஏதாச்சும் ஒரு குழந்தை பற்றி தெரியுமா, ஆனால் எனக்கு ஒரு இடம் தெரியும், அங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன், போய் பாருங்க. அப்புறம் அங்கே போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு அம்மா வந்து வெளியே இருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணி வைங்கன்னு. அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம சிங்கப்பூர் போயிடும். அது வந்து என் மனசில் எப்போதும் இருக்கும். ஒரு நாள் எப்படியும் சொன்னேன், அந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப நாள் கொஞ்சம் இழுத்துச்சு. சில ஃபால்ஸ் நான் வச்சுருந்தேன், ஒன்று ரெண்டு அப்படி தெரிய வரும். ஏன்னா வந்து இப்போ நான் மெடிக்கல் செக்கப்லாம் போகும்போது அதுக்கு கொஞ்சம் ஏன்னா வெரி டிஃபிகல்ட். இந்த ரைட் டைமிங் வந்து கொஞ்சம் பெரிய ஐட்டம் தான் சொன்னேன், சம்திங் ப்ரொவோக்கிங் மீ. அது கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கு ஒரு ஹேபிட் என்னன்னா, எந்த கஷ்டமோ சட்டுன்னு காட்டவும் தெரியாது, மனசுக்குள்ளேயே வச்சுக்கும், ஆனால் கண்ணீர் மட்டும் வரும். அந்த மாதிரி நம்ம ப்ரைமரி ஸ்கூலில் இருக்கும்போது அந்த ஹெல்த் புக்லெட் ஒன்று இருக்கும்ல, ஸோ அந்த ப்ரைமரி வாட் போகும்போதே இன்ஜெக்ஷன் டைமில் அந்த புக்லெட் கொடுப்பாங்க, அந்த ஹெல்த் புக்லெட். ஸோ அந்த ஹெல்த் புக்கில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். உங்கள் அப்பா அம்மாவோட ஏதாவது ப்ரையர் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஆல் தட் வில் பி தேர் இன் தட் புக்லெட். ஆனால் என்னோட மட்டும் வந்து கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருந்துச்சு. லைக் அந்த புக்கில் உண்மையிலே கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். இப்போ அந்த டாக்டர்ஸ் வந்து கொஸ்டின் மார்க் போட்டு விட்டுருவாங்க, பிகாஸ் நிறைய டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரியல. அப்போ தான் எனக்கு சந்தேகம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சுது. அந்த டைம் ஆஃப்கோர்ஸ் அந்த கான்செப்ட் புரியாது, அந்த தத்தெடுக்கிற கான்செப்ட் புரியாது. ஸோ அப்போ கொஞ்சம் யோசிப்பேன், எப்படி வந்து என் அம்மாவுக்கு இந்த சிம்பிள் இன்ஃபர்மேஷன் கூட தெரியாதா, இல்லை இந்த திங் தெரியாதா, எப்படி இருக்காது. 9-10 வயசுக்குள்ளே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அம்மா அந்த ஃபைலை ஒனக்காக தான் வச்சுருந்தாங்க, கபரில் மேலே தான் வச்சுருந்தாங்க. பட் அந்த நோக்கத்தில் நான் போய் அதை டிக் பண்ணல, சும்மா இன்க்விசிட்டிவாக சரி என்ன தான் இருக்குன்னு சும்மா அந்த ஃபைல்ஸ் எடுத்து பார்க்கும்போது அந்த பேப்பர் ஒர்க்ஸ் இருந்துச்சு. படிக்க ட்ரை பண்ணுறேன், அந்த சில பெரிய வார்த்தைக்கு எனக்கு புரியல, ஆனால் அவங்ககிட்ட நான் போய் ஒன்றும் கேட்கல. ஸோ நானே இதை டீல் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி யோசிச்சு வச்சுக்கிட்டேன். நான் ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சது வந்து இவங்கனாலேயோ இவங்க ஏதோ தப்பு செஞ்சுட்டாங்க அந்த மாதிரி தட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தட். இட்ஸ் a lady who decided எனக்கு காசு தான் முக்கியம், எனக்கு பிள்ளைங்க வந்து இட்ஸ் நாட் மை ப்ரையாரிட்டி, எனக்கு பிள்ளைங்களை விற்கணும், அவ்வளோதான். ஸோ எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்டட் கோயிங் மோர் இன்டு த ரிபெலியஸ் திங்ஸ். நான் செஞ்ச தப்பை வந்து இவங்க காட்டுற பாசத்தை வந்து வச்சுக்கிட்டு அந்த தாட்டை மறந்துருக்கணும். அந்த மாதிரி நான் செய்யாமல் அதை வச்சு நான் வந்து I started rebelling, and who I hurt in the end was not her, it was my mom. I was not hurting that person because that person is no longer in the picture. That would be the biggest mistake I did actually. தாய் மீனா தாய் தான் பார்க்கணும் இல்லை, தாய்னு வார்த்தை இருக்குது ஆமாம், ஆனால் அந்த பொறுப்பை எடுத்து யார் செய்கிறாங்களோ கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே I would say like I would regard them as a mom. So that's how it has changed my perception of motherhood. I always wanted a bigger family. I wanted more children. So since the divorce happened, in order for me to grow my family, I felt like adoption is a process. ஒரு குழந்தை இருக்கு உங்களுக்கு வேணுமா, you bring the child, I would do what I can. அந்த மாதிரி she came, and I told myself when I looked at her, I said, good or bad, I'm doing this. The most beautiful part that made me more motivated to bring this child up was my 2 kids, Lakshana and Mishandra. I thought they're going to be very upset about me bringing a child suddenly. There was no notification. There was no like, hey, what, shall we adopt? How? What do you think about it? And the mari, I didn't give them the opportunity to even tell me no. கொண்டு வரும்போது அவங்க வந்து oh my god mommy baby really, oh really my sister. So it's so beautiful to know that I brought up 2 girls who had such a big heart to accept that child, that baby has their own. And they immediately said like, this is my sister. 5 years later, they wanted me to find for my daughter's biological mother. And that was also very scary. அந்த நேரத்தில் வந்து இவங்க வந்து திருப்பி வந்து ஓகே பரவாயில்ல, so many things was running in my mind that my daughter can be taken away from me any point of time. Finally, we were not able to get the paperwork done properly, and I had no choice. I just told my friends, I'm not lying about my identity. I'm going to tell her. 5 years this child has been with me. What is the worst can happen? I don't think so the universe is going to be so bad. And I turned around and I just told her, I said you have another child and I'm her mother. And I broke down. I broke down and I cried. She hugged me and she said, why are you crying? Are you worried I'm going to take her away from you? And I told her, even if you try to do, I will not allow that. I'll fight all out to get her because she's mine. I may not have given birth to her,
but the bond that we have is something that you cannot take away. And she just said that I'm not going to do that because I know she's safe. I know she's happy. I don't have that situation, to bring her up. And I know my daughter is safe with you. And that's all I want for her. I say thank you so much. நான்காவது பொண்ணு வந்து திருப்பி ஒரு phone call வந்தது. This person called me and said, there is a baby. Would you want to adopt? I say, இதே எனக்கு வந்து adoption முடிக்கல. திருப்பி உன்னோட adoption செஞ்சால் எப்படி? Because already my third one, at that point of time, her adoption was not over. I only said I would take her after this time I consulted my elder two kids. There is a baby and how? My daughters were like, yes, mommy, please, let's have another baby. Mahalakshmi. For Mahalakshmi, her adoption was done in Malaysia itself. I called up my eldest daughter. I said, hey, you know what? I'm going to write my will. உங்களுக்கு வந்து என்ன வேணும்? ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு அப்பா இருக்காங்க. ஆனால் மற்ற 2 குழந்தைகளுக்கு வந்து யாருமே இல்லை. But I know you're going to look after them in event of anything that happens to me. But are you okay if I'm going to give my assets, like the properties that I have, to both of them because they're not going to have anyone? And they were like, yeah, I don't want anything. My eldest daughter was like, just give me your phone. I was like, okay, fine. I mean, there's very minor things. And it's very sweet when somebody doesn't expect too much from you. And I think that's how they are being brought up. And that's the beautiful part. ஒரு மேரேஜ் பதிலாக ஒரு அடாப்ஷன் செய்கிறது வந்து எனக்கு வந்து ஒரு பர்பஸ் மாதிரி வந்திருக்கு.